ஒரு விலங்கை கொல்வதை விட ஒரு தாவரத்தை கொல்வது குறைந்த பாவம்தான், குறைந்த குற்றம்தான் என்கிறார்கள். தாவரங்களாலும் வலியை உணர முடியும் என்பது விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தால் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவைகளால் அழவும் முடியும், ஆனால் அவற்றின் அழுகையை மனித காதுகளால் கேட்க முடியாது. ஏனென்றால் மனித செவிக்கு எட்டக்கூடிய ஒலி அதிர்வு வினாடிக்கு 20 சுழற்சிகளிலிருந்து 20,000 சுழற்சிகள் வரைதான். இந்த அளவின் கீழோ மேலோ உள்ள எந்த ஒலியையும் மனிதனால் கேட்க முடியாது. ஆனால் விலங்கின் அழுகையை மனிதனால் கேட்க முடியும். ஆனால் தாவரங்களின் அழுகையை மனிதனால் கேட்கவே முடியாது. அழுகையை கேட்க முடியவில்லை என்ற காரணத்தினால் தாவரங்களுக்கு வலியை உண்டாக்குவதோ இல்லை அவற்றை கொல்வதோ எந்த விதத்தில் நியாயமாகும்? ஒரு லட்சிய சைவர் என்னோடு நீண்ட நேரம் உரையாடினார். அவர் சொன்னார், சகோதரர் ஜாகிர், தாவரங்களுக்கு உயிர் உண்டு, அவற்றுக்கு வலி உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் விலங்குகளை விட தாவரங்களுக்கு 2 புலன்கள் குறைவாக உள்ளது என்று தெரியுமா என்றார். ஒரு வாதத்திற்காக நானும் இதை ஏற்கிறேன் என்றேன். அவரிடம் ஒரு சாதாரண கேள்வி கேட்டேன். ஒருவேளை உங்கள் சகோதரர் பிறவியிலிருந்தே செவிடாகவும் ஊமையாகவும் பிறக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 2 புலன்கள் குறைவாக. அவர் வளர்ந்த பிறகு யாரோ ஒருவர் வந்து அவரை கொலை செய்து விடுகிறார். அப்பொழுது நீங்கள் நீதிபதியிடம், ஓ மை லார்ட், கொலைகாரனுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கள், என் சகோதரனுக்கு 2 புலன்கள் குறைவு என்பீர்களா? மாறாக நீங்கள் நீதிபதியிடம் என்ன சொல்வீர்கள் தெரியுமா? ஒரு அப்பாவியை கொன்றுவிட்டான், அவனுக்கு அதிக தண்டனை கொடுங்கள் என்பீர்கள். மேலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் உயிரினங்களை 2 வகையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மனித உயிரும் மற்றும் மனிதன் அல்லாத உயிரினங்களும் என்று. மனிதன் கொல்லப்படுவதை பொறுத்தவரையில் திருக்குரானில் சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 32 எவனொருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை விளைவித்த காரணத்திற்காக அன்றி அநியாயமாக கொலை செய்தால் மனித இனத்தையே கொன்றவன் போலாகிறான். மேலும் எவன் ஒருவன் ஒரு மனிதனை பாதுகாக்கிறானோ அவன் மனித இனத்தையே பாதுகாத்தவன் போலாகிறான். யாராவது ஒருவர் ஒரு மனிதனை கொலை செய்தால், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, கொலைக்கு பகரமாக அன்றி குழப்பத்தை விளைவித்ததுக்காக அன்றி மொத்த மனித இனத்தையே கொன்றுவிட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதனை பாதுகாத்தால் மனித இனத்தையே பாதுகாத்தவனாகிறான். மனிதன் அல்லாத ஏனைய உயிர்களை பொறுத்தவரையில் எந்த மனிதனும் காரணம் இல்லாமல் அவற்றை துன்புறுத்தக்கூடாது. ஒரு காரணமும் இல்லாமல் அவற்றை கொல்லக்கூடாது, விளையாட்டிற்காகவோ கேளிக்கைக்காகவோ குறிப்பயிற்சிக்காகவோ. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பிற்காக, உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவற்றை தடுக்கலாம், அவற்றை கொல்லலாம். மேலும் உங்கள் உணவு தேவைகளுக்காக கொல்லலாம். ஆனால் பொழுதுபோக்கிற்காகவோ வேட்டையாடுவதற்காகவோ கொல்லக்கூடாது. உயிரினங்களின் தாவரங்கள் மனிதர்களை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவை என்று நான் ஏற்றுக்கொண்டாலும், நீங்கள் ஒரு சராசரி விலங்கை கொன்றால் அது ஏறக்குறைய 100 பேருக்கு உணவாக பயன்படும். அதே 100 மனிதர்களுக்கு உணவாக நூற்றுக்கணக்கான தாவரங்களை கொல்ல வேண்டி வரும். ஆகவே எது சிறந்தது? ஒரு விலங்கின் உயிரை கொல்வது சிறந்ததா அல்லது நூற்றுக்கணக்கான தாவரங்களை கொல்வது சிறந்ததா? எது பெரிய பாவம்? ஊனமுற்ற 100 மனிதர்களை கொல்வது பெரிய பாவமா அல்லது ஆரோக்கியமான ஒரு மனிதனை கொல்வது பாவமா? நீங்களே முடிவு செய்யுங்கள். தாவர உணவாளர்கள் சங்கம் ஒன்று உள்ளது. அதன் பெயர் அனைத்துயிர் போற்றும் அனைத்துலக நிறுவனம். அநேக மேற்கோள்களை அவர் இதிலிருந்து தான் காட்டினார். மேலும் தகவல்களை இந்த 3 புத்தகங்களிலிருந்து கூறினார். ஏறக்குறைய எல்லா கருத்துக்களும். இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? அனைத்துயிர் போற்றும் அனைத்துலக நிறுவனம். தாவரங்களை தவிர என்று பிராக்கெட்டில் போட மறந்துவிட்டார்கள். மேலும் இந்த புத்தகத்தில் அனைத்து படைப்புகளும் ஒரு குடும்பமே, அனைத்துயிர்களும் புனிதமானவையே என்று சொல்லப்படுகிறது. இது என்ன விதமான சித்தாந்தம் என்று தெரியவில்லை. குடும்பத்தில் ஒருவரை கொல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, இன்னொருவரை கொல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தர்க்க ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் இது சரியல்ல. அமெரிக்காவில் சில தாவர உணவாளர்கள் சங்கங்கள் உண்டு. அவர்கள் மாணவர்களை அறுப்பிடங்களுக்கு அழைத்துச் சென்று மிருகங்கள் கொல்லப்படுவதையும் ரத்தம் சிந்துவதையும் காண்பித்து அவர்களை தாவர உண்ணிகளாக மாற்றி வருகிறார்கள். இது ஒரு மருத்துவர் சில பெண்களை அழைத்துக் கொண்டு
ஒரு கடினமான பிரசவத்தை அவர்களுக்கு காண்பித்துவிட்டு இதனால் தான் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது போல் இருக்கிறது. தவறான முறையில் இவர்கள் மனதை கட்டுப்படுத்துகிறார்கள். இது தவறான முறை, நியாயமானதல்ல. நாம் நம் குழந்தைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும்? உணவிற்காக தாவரங்கள் வளர்க்கப்படும் போது விலங்குகள் ஏன் வளர்க்கப்படக்கூடாது என்று போதிக்க வேண்டும். எல்லா உயிர்களும் புனிதமானவையே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணமில்லாமல் அவற்றை கொல்வது தவறு. ஆனால் நம் தேவைகளுக்காக, நம் உணவுக்காக அவற்றை கொல்லலாம். உடற்கூறியல் மற்றும் வழக்கியல் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அநேக விஷயங்களை குறித்து திரு ஜவேரி நமக்கு கூறினார். காகித குறிப்பிலிருந்து மணிக்கு 100 மைல் வேகத்தில் படித்தார். எல்லாவற்றையும் குறித்துக் கொள்ள முயற்சித்தேன். எத்தனையோ நோய்களை பற்றி பேசினார். மருத்துவராக என்னால் பதிலளிக்க முடியும், ஆனால் எவ்வளவு அளிப்பது? 10 நோய்களின் பெயரை சொல்ல சில நொடிகள் போதும், ஆனால் அவற்றை விளக்கிச் சொல்ல 1 மணி நேரத்திற்கு மேலாகும். நிறைய நோய்களின் பெயரை சொன்னார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆதாரபூர்வமான புத்தகங்களை பார்த்தால் லட்சிய சைவர்களால் செய்யப்பட்ட பரிசோதனைகளை அல்ல, நீங்கள் ஆதாரபூர்வமான புத்தகங்களை பார்க்க வேண்டும். அதில் மருத்துவ ரீதியாக எல்லா பதில்களும் கிடைக்கும். உடற்கூறியல் மற்றும் உடல் அமைப்பு கோணங்களில் சில விஷயங்களை சொன்னார். சரியாகவே சொன்னார். தாவர உண்ணி விலங்குகளின் பற்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால், அதாவது பசு, ஆடு, செம்மறி ஆட்டிற்கு பற்கள் தட்டையாக இருக்கும். அவை தாவரங்களை மட்டுமே உண்ணும். புலால் உண்ணும் விலங்குகளின் பற்களை பார்த்தீர்களேயானால், சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளுக்கு கூர்மையான பற்கள் இருக்கும். அந்த விலங்குகள் புலால் மட்டுமே உண்ணும். அவற்றை புலால் உண்ணி மிருகங்கள் என்று சொல்வதில்லை, அவற்றை கார்னிவோரஸ் மிருகங்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். கார்னிவோரஸ் என்பதற்கும் நான்வெஜ் என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. நான்வெஜ் என்றால் ஆம்னிவோரஸ் என்று பொருள். மனிதர்களின் பற்களை பார்த்தீர்களேயானால் நமக்கு தட்டையான பற்களும் உண்டு, கூர்மையான பற்களும் உண்டு. நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் நாம் தாவரங்களை மட்டுமே உண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தால் எதற்காக இந்த கூர்மையான பற்களை கொடுத்தார்? மேலும் திரு ஜவேரி அவர்கள் சொன்னார், இந்த கூர்மையான பற்கள் நாய்களை குறிக்கவில்லை, குரங்குகளை குறிக்கிறது என்றார். அவருக்கு